ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூத் இயர். இது வந்து ஒரு காப்பர் நிக்கல் ஸ்கேர் காயின். இதில் மொத்தம் வந்து 3 மின்ட் இருக்கும். அதாவது ஹைதராபாத்து, மும்பை, கல்கட்டா. இதில் வந்து ஹைதராபாத் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர்னால் அது வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் தாண்டிடுச்சு. அந்த காயின் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் கல்கட்டா மின்ட்டும் மும்பை மின்ட்டும் ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின். இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லாகவே கல்கட்டா மின்ட்டு. காயின் எல்லாமே சூப்பர் கண்டிஷன், சரிங்களா? காயினில் எந்த குறையும் கிடையாது. மொத்தம் வந்து 6 காயின் கொடுத்துருக்கேன். எல்லாமே கல்கட்டா மின்ட்டு தான், எதுவுமே வந்து மும்பை மின்ட்டு கிடையாது, சரிங்களா? ஸோ காயின் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். 6 காயின் நீங்கள் இந்த வருஷம் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின். அடுத்த வருஷம் ரேராக சான்சஸ் இருக்குது, சரிங்களா? கல்கட்டா மின்ட் வந்து மும்பை மின்ட்டை விட கொஞ்சம் ஸ்கேர் அதிகம், சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் வந்து 6 காயின் இருக்குது. 6 காயினுமே வந்து ஒரு காயினோட ரேட்டு வந்து 100 ருபீஸ். ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸு இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சில காயின்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட புக் ரேட் வந்து கம்மியாக இருக்கலாம், சில காயின் வந்து அதிகமாக இருக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், புக்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிறோம்னா அது வந்து ஸ்கேராக, ரேராக, என்ன மெட்டலு, எந்த இயரை மீன் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். பட்டு மார்க்கெட் ப்ரைஸுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து புக் ரேட்டுக்கும் அதுக்கும் வந்து கண்டிப்பாக வித்தியாசங்கள் வரும். எல்லா காயினுமே வந்து அப்படியே புக்கில் இருக்கிற ரேட்டே வராது. சில காயின் அதிகமாக இருக்கும், சில காயின் கம்மியாக இருக்கும். ஸோ ரேட்டை வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கண்டிப்பாக மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க விலை வந்து 100 ரூபா தான். ஆனால் இது வந்து நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட தான் இருக்கும், சரிங்களா? ஒரு காயின் பார்த்தீங்கன்னா 120, 130. அது வந்து ஒவ்வொரு டீலரை பொறுத்தும் இருக்குது, அவங்க வாங்குகிற ரேட்டை பொறுத்தும் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு 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 நீங்கள் ஒரு டீலர்கிட்ட காயின் வாங்குறீங்கன்னா இன்னொரு டீலரை வந்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஹோல்சேலாக அவங்க வாங்கியிருக்காங்கன்னா ரேட் கம்மியாக கிடச்சிருக்கும். இல்லை அவங்களே வந்து ஒரு 20 காயின் 30 காயின் தான் வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு ரேட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க விலை வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து லாட்டாக எடுப்பாங்க, ஒரு 100 காயின் அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரேட் கம்மியாக வரும். ஸோ அப்போ வந்து அவங்க ரேட் கம்மியாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து செலக்டிவாக காயின் நல்ல கண்டிஷனாக செலக்டிவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காயின் வாங்குவாங்க, இல்லை ஒரு 20 காயின் வாங்க, இல்லை ஒரு 5, 6 காயின் கூட வாங்கி சேல்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்க டீலரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வாங்குகிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணி போடுவாங்க. அவங்க வந்து ஒரு 50 ரூபாய்க்கு, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு லாட்டாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு தான் வந்து அவங்க காயின் வாங்குறாங்க ஒரு காயின் அப்படின்னாக்கா அவங்க வந்து 75 ரூபா கூட கொடுக்க சான்சஸ் இருக்குது, இல்லை 100 ரூபா கொடுக்க சான்சஸ் இருக்குது. இதே வந்து டோட்டலாக இப்போ வந்து ஒரு 100 காயின் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு 40 ரூபா 30 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது அவங்க வந்து 60 ரூபா 70 ரூபா போடுறதே அவங்களுக்கு அது வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குமே ஒழிய, நீங்கள் வந்துட்டு ஒரு டீலர்கிட்ட வந்துட்டு அந்த டீலர் வந்து இவ்வளோ குறைவாக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட போய் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா டீலர்ஸ் வந்து எப்படி வாங்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு டீலர் வந்து இன்னொரு டீலர்கிட்ட காயின் வாங்கலாம், இல்லை ஒரு டீலர் வந்து கஸ்டமர்கிட்ட காயின் வாங்கலாம். கஸ்டமர்கிட்ட வாங்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்குவாங்க, இல்லை டீலர்ஸ்கிட்ட வாங்கும்போதுமே லாட்டாக எடுக்கும்போது ரேட் கம்மியாக வாங்குவோம். இதெல்லாம் தான் இந்த இதில் வந்து பிஸ்னஸில் உள்ள ஒரு இது, சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், யாரோடையும் கம்பேர் பண்ணி பழகாதீங்க. உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்கா, எங்கே போய் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க, அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொரு டீலரோட கம்பேர் பண்ணாதீங்க. சில காயின்ஸ் வந்து ஒரு டீலர் கம்மியாக கொடுப்பாங்க, சில காயின்ஸ் வந்து வேறு காயின்ஸ் வந்து ஒரு டீலர், அதே டீலர் வந்து வேறு காயினை வந்து ரேட்டு கூட கொடுப்பாங்க, இல்லை அந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு காயினில் ரேட் கூட கொடுக்கும்போது இன்னொரு காயினில் ரேட் குறைவாக கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி வாங்கிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சில சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் என் நம்பரை இது பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காயினை வந்து நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிடுறீங்க. அதை தயவுசெய்து செய்யாதீங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி என்கிட்ட காயின் இருக்குது அனுப்பவான்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா எல்லா காயினுமே நான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு காயின் தேவைப்படலை. சில பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அப்போல்லாம் நிறைய சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட, இல்லைங்க நான் வந்து காயின் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, நான் வந்து என்னோடய வீடியோவில் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் போடும்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி வந்து கேட்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்களாம் வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்காமையே காயின் அனுப்பிடுறீங்க, அதை செய்யாதீங்க. ஏன்னா அது வந்து என்னென்னா ஒரு மாதிரி
கஷ்டமாக இருக்குது, இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆகுது. எதுக்குடா இவங்க தேவையில்லாமல் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு காயின் இருக்குது, நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் வந்து என்கிட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் பாட்டுக்கு ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்க வாட்ஸ்அப்பில் நான் போட்டு விட்டால் நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு காயின் சேல்ஸ் பண்ணணும், இல்லை உங்கள்கிட்ட காயின் இருக்குதுன்னா என்கிட்ட கேளுங்க, எனக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத கேட்டுட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பவா அப்படின்னு நான் கேட்டுட்டு நான் அனுப்ப சொன்னால் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு மீடியாவில் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு பப்ளிக் ஒரு இதில் இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளவோ வந்து கமெண்ட்ஸ் வரும், எவ்வளவோ ஒரு இது அத்தனையும் நாங்கள் டேக்கிள் பண்ணி தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காயினை பொறுத்த வரைக்கும் இது தான் நான் கொடுத்துருக்கிற ரேட்டு 100 ரூபா. 6 காயின் இருக்குது, எல்லாமே கல்கட்டா மின்ட்டு. ஷிப்பிங்கோடு வந்து 700 வரும். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட வாட்ஸ்அப் லிங்க்கும் என்னோடய குரூப் வாட்ஸ்அப் இதையும் வந்து நான் லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.